அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ இந்த கீரைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். தாளிப்பு மிளகாய் ஒரு 4-5 நம்பர் இந்த ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பல்லு பூண்டு நம்ம இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறோம். அதை இதில் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இந்த கருவேப்பிலை எண்ணெயில் முழுகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சின்னதாக 2 பச்சை மிளகா அந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி லென்த்தியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இந்த ஆனியனை ஃபுல்லாக வதக்கிப்போம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கினதும் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பைத்தம்பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டோம். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஒரு பவுல் முருங்கைக்கீரை எடுத்துருக்குறோம். இதை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருவோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதாச்சும் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கணும். இதை தண்ணிலாம் சேர்க்காமல் நம்ம வதக்குறோம். அந்த கீரை உள்ள தண்ணி பிரிஞ்சு நல்லா கீரை வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கீரை வெந்து அதோடைய பச்சை மாறுற வரைக்கும் நம்ம ஒரு 8-10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இடையில இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இந்த கீரை நல்லா வெந்துருச்சு. அதோடைய பச்சை வாடையெல்லாம் மாறி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் திருவி இதில் சேர்த்து ஃபுல்லாக பிரட்டிக்குவோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக பிரட்டிட்டோம். இப்போ இந்த கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒரு அருமையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு மெடிக்கேட்டடான ஒரு ஃபுட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.